நம்முடைய ஆரம்ப காலம் சஹாபாக்கள் இருந்து எடுத்து பார்த்தா படிப்பில் அவங்க சீரோக்கள், ஈமானில் அவங்க ஹீரோக்கள். என்ன செய்கிறோன்ற ஃபினான்ஸுக்கு வாகனம் அந்த மார்க்கத்தோடு இருந்துக்கிட்டு தவறு செய்தாக்களுக்கு மார்க்க ரீதியான சில தலீல்கள் வைப்பாங்க. ஆபத்துக்கு பண்டி இறைச்சி திங்கலாம் தானே. அந்த பண்டி இறைச்சி எப்போ திங்க சொன்னேன், இனி உசிறு போக போகுது, தொண்டைக்கு கிடக்கு. உலகத்தில் இவருக்கு பண்டி இறைச்சியை தவிர ஒன்றும் இல்லைண்டா அந்த உசிரை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தின்னுட்டு நிறுத்துறது தானே அந்த சட்டமே. எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெட்ட தொடங்குறான். இந்த நாட்டிலையும் அப்படித்தான், அமெரிக்காவிலையும் அப்படித்தான், ஆப்பிரிக்காவிலையும் அப்படித்தான். இன்றைக்கு என்ன ஃபேஷன், வளர்ச்சி மொட்டையை அடித்து மேலே மட்டும் கொண்டவை. ஆறு சொல்லித்தந்து இது அழகண்டு ஆறு சொன்ன அழகாது அசிங்கம், ஆகவும் அசிங்கம். அந்த அசிங்கத்தை அழகாக்கினது யார்? இந்த குளோபலைசேஷன். ஜனாதிபதியை சந்திக்க போலையும் கோடாரியை தூக்கி தோலை போட்டுக்கு தான் வேடன் போகிறான். கேட்டால் எங்கட கலாச்சாரம். அவனுக்கு பாஸ்போர்ட்டு வெளிநாட்டு பயணம் கோடாலியோட போவான். நாம் போனால் ஒரு நட்டு எடுத்து போயிடலாம். ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நட்டு, ஒரு பிளேடு எடுத்துக்கு போய் என்னுடைய மத ஆலயம் பெறக்கொலை எழும்புறான், குட்டுறான், எழும்பி நிற்கான். பஸ்ஸில் இருந்தவன் நம்புடாக்கள் பள்ளியை தாண்டி ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறோம். லவ்வாஹத்துலில் பஷர், அது மனித தோலை கலட்டி எடுக்கும் உஷ்ணம் கூடினது, இவ்வளவு அதிசூடு கூடினது. அந்த சக்கரைங்கிற நரகத்தில் தொழாதவர்கள் இருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜி செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், தர்மம் செஞ்சோம், நோன்பு பிடிச்சோம், பள்ளிவாசலில் செஞ்சோம், அப்படி இப்படி ஏழைகளுக்கு பார்த்தோம், அள்ளி கொடுத்தோம். தொழுகை மட்டும் இல்லாட்டி சக்கருக்கான நிற்கும். தொழுகை டைம் ஒன்று மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொளுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். திடீரென்று நடு ரோட்டில் உங்களை பெட்ரோலை ஊற்றி போட்டு நெருப்பை கொளுத்தினா எப்படி பாஞ்சிக்கிட்டு ஓடுவோம்? தீ பிடிச்சா உசுறு தப்புன்னா போதும், யாரு பார்த்தா எம்பட்டு கெஞ்சலாமா அவ்வளோ கெஞ்சுவோம், காலை உழுவோம், கத்துவோம். தொழுகை அப்படி இருக்கணும். தொழுகையை விட்டால் குஃப்ரு. ஒரு வீட்டில் தொழுறங்கிற ஒன்று இல்லையா? ரெண்டு முஸ்லீம் சந்திச்சா நெல் தொழுதுட்டு வாரனுங்கிறோமே தவிர வா பள்ளிக்கு போவோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நமக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு? நானர்த்தம் வருது, அது வருது, மையத்தோடு போகிறோம், நோயாளியை பார்க்குறோம், கபருக்கு போகிறோம், பிரச்சனை வருது, எல்லாம் பண்ண அவடத்தை. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மரங்களில் குரங்கு நின்றுக்கிட்டு பாயும். இந்த கந்துலேருந்து அந்த கந்துக்கு பாயும், தாவும், ஊண்டு அப்படியே பாயக்குள்ள ஒரு குரங்கு கீழே விழுந்து ஆற்றுல அடிச்சுக்கு போகும். அப்படியே அந்த இடம் அமைதியாக எல்லா குரங்கும் அப்படியே மௌனமாக நிற்கும், கவலையில் நிற்கும். கொஞ்சம் நேரம் ஒன்று மட்டும் கூவங்கும், மர திரும்ப சில அதே பாய்ச்சல். அந்த குரங்கு செயலாக கிடக்கு நம்முடைய செயல். மையத்தூட்டுக்கு போன அன்றைக்கு அந்த கண்ணீர் வடித்து கொள்ளறி குபன்னுட்டு கபூரடியை நின்று மௌலை பயம் பண்ணி நாம் இனி நமக்கு இந்த ஃபோன், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்லை. நம்ம இனி நாம் தொழுவுரு அன்றைக்கு லோகர் மாதம் தொழுவார். அடுத்த அன்றைக்கு அழிச்ச நம்பர்லேருந்து ஒரு கோல் வரும், சொல்லு வந்து தொடங்கி வேறு பிளான் பண்ணுறாங்க. நம்மளை வேண்டுமெண்டே வட்டிக்குள்ள நம்மளை அறியாமலே இழுக்கப்படுறோம். நாம் முதலெல்லாம் கடையில் ஒரு சாமான் வாங்குறேன்டா, என்ன வேணுமென்று வீட்டிலிருந்து பிளான் பண்ணிக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். எங்கே போகிறாய்? அரிசி வேண்ட போகிறோம். எங்கே போகிறாய்? கறி வேண்ட போகிறோம். விளங்கிட்டா? இப்படி தான் நம்ம கடைக்கு போகிறோம். அப்போ அந்த காலத்துலலாம் கடைக்குள்ளே கடைக்காரனை பான் நாம் வெளியில் நின்று கேட்போம். பருப்பு, சீனி 1/2 கிலோ, தேயிலை இறைச்சி 1 கிலோ கேட்டு வேண்டிக்கிடுவோம். இப்போ எங்கே போகிறாய்? ஷாப்பிங் போகிறேன். அவருக்கே தெரியாது எங்கே போகிறாருன்ட்டு, என்ன வேண்ட போகிறாருன்ட்டு அவருக்கே தெரியாது. எங்கே போகிறோம்? ஷாப்பிங். இப்போ கடைக்காரன் வெளியே நாம் உள்ள, அவன் 300 கேசியரில் வந்திக்கான், நீ போ உள்ளுக்கு அண்டுவிட்டேன். என்ன வேண்டுறோம்ங்கிறத அங்கே போய் தான் தீர்மானிக்கும். நம்மளை அப்படியே பிஸியாக்குறான், வேறு மாதிரி நம்மளை பிளான் பண்ணுறோம். நம்முடைய நேரங்கள் கடத்தப்படுது. முன்பின் சுன்னத்து, தொழுகை, பயானு, ஹதீசி, குடும்பம் பேசுகிறது, மனைவி மக்கள் பேசுகிறது, வாப்பாவை சந்திக்கிற, உம்மா சந்திக்கிற, குடல் வாய் உறவுகளை சேர்க்கிறது, பிள்ளைகளுக்கு உம்மா ஓதி கொடுக்குற, வாப்பா பாடம் கேட்குற, இதெல்லாமே இப்போ இல்லை, ஸ்டைல் இல்லை. இது தலைவலதாகிற எப்படி
நம்மக்கிட்ட காட்டை தந்துட்டான், பேங்கால காட்டை தந்துட்டான். என்ன ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வட்டி இல்லாமல் காசு போடலாம், வட்டி இல்லாமல் அன்று தான் அந்த காட்டை எடுக்கிறேன். ஆனால் சைம்பைக்கம் எப்படி, ஒரு மாதத்துக்கு மேலே போனால் நான் வட்டி கட்டுவேன் என்று, அல்லாஹ்க்கு மாறு செய்வேன் என்று சைனை வச்சு தான் அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறேன். இப்போ நம்மள பொக்கெட்டுக்கு இருந்தது 300 தான், விலக்கழிவு போட்டிருந்த 270 ரூபாய்க்கு, அதில் 2 அப்படி இப்படி என்று போகக்குள்ளே இருந்த காசு ஆனால் காட்டை ஓட்டி போட்டு வந்துடுவோம். இப்போ இந்த காட்டுக்கு காசு போடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடுவார், வேறு தேடுவார். அதுலேயும் அந்த கடையில் அந்த பிள்ளையை சேர்த்ததுக்கு பிறவும் மச்சான் அவ்வளவு நல்ல மில்லைன்று கதை மாறும். அவள் அப்படி தானே நினைப்பாள். அவளோட இப்போ கதைக்க தொடங்கினதுக்கு பிறகு அவ்வளவு நல்ல மில். இந்த கூட்டாளியோட கூடினதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் செப்பமில்லை, கூட்டினது பிறகு இந்த காட்டில் சாமான் பண்ணது பிறகு இவருக்கு பிஸி, பிள்ளைகளை கவனிக்கல. பிள்ளைகள் கூட்டாளிமாரோட கூடுது, அதை இதை பழகுது, என்னத்தையெல்லாம் பாவிக்கானுகள். நம்ம எல்லோரும் சும்மாடி பிள்ளையை நல்லா வளர்க்கணுமா, கண் கலங்க போடாதான், பிள்ளைய நோகாமல் வளர்க்கணுமென்று தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாமல் பிள்ளை வளருது. 90 மார்க்ஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை, பிரச்சனை 10 மார்க்ஸ் குறைஞ்சது தான் பிரச்சனை. ஏன்னா நாம் அப்படித்தானே வளர்த்தேன், நீ தான் ஃபஸ்ட்டு வரணுமென்று வளர்த்தோம், நீயும் ஃபஸ்ட்டு வரணுமென்று வளர்க்கல. இன்றைக்கி இல்லை மகன் பட்டினி என்று பழக்கல, பாப்பா கஷ்டம்ங்கிறத சொல்லலை. நாம் என்ன நினைக்கிறோம், கடனாலும் பட்டு பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும்னு நினைக்கமே தவிர கஷ்டத்தை சொல்கிறோம் இல்லை. வருஷத்தில் ஒரு நாளைக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு உண்டு வேண்டி கொடுக்கணுமென்று சும்மா ஐஃபை ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருட்டு லைட் போட்ட ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கும். புழுக்க இருந்தாலும் தெரியாது, நம்மளோட மனசை கவரான். அந்த மியூசிக் போனால் தான் அது 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த மியூசிக் போனால் தான் அது ஒரு கொத்து 2000 ரூபா. அந்த மியூசிக் போகணும், அந்த மியூசிக் போனால் தான் ஒரு பெப்சி கிளாஸில் ஊற்றினாலே 200 ரூபா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படியே மியூசிக், லிஃப்ட்டில் ஏறினா மியூசிக், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனால் மியூசிக், கடைசியில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு மியூசிக். நாம் காசு கட்டி சந்தா கட்டி ஃபங்க்ஷன் அவங்க வைக்கிற, நம்மளோட மார்க்கத்துக்கு மேலே அளவிய விளையாடுற, நாமளும் கையை கட்டிக்கு நிற்கிற. அப்போ என்னத்துக்கு பள்ளிக்கு வந்து நான் ஃபர்தா போட்ட டீச்சர்மார் படித்து கொடுத்த நேசரியில் செப்பம், சினிமா பாட்டுக்கு டான்ஸ் அறகுறையா உடுத்து கேட்டாச்சு. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைண்டா சாராயம் குத்தி கொடுங்களேன் பார்ப்போம். சின்ன பிள்ளை கொடுங்களேன், சாராயம் உண்டு கஞ்சா உண்டை கொடுங்களேன். ஏன்டப்பா இந்த இசை இல்லாமல் செய்ய மாட்டீங்களா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கு? இசை இல்லாமல் கடை நடத்த மாட்டேங்களா? தொழுக நேரத்துக்கு ஓஃப் ஆக்க மாட்டேங்களா, நிப்பாட்ட மாட்டேங்களா? இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்கூலை பிடிச்சி முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயங்களுக்கு எல்லாம் பிடிச்சி பள்ளியை கட்டி வச்சுக்காங்க. நாம் ப்ரோக்ராம் நடத்த போய் தொலை போனால் நெத்தியெல்லாம் புழுதி. அத்தனை பேர் இருந்த பள்ளிக்கூடத்துலேயும் தொழாத பள்ளி தான் கிடக்கு. சில ஸ்கூலுகளில் பள்ளி ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டானுங்கள், புத்தகத்துகளை பழைய கொப்பி ஃபைல்களை கொண்டே போட்டு குவிச்சு கிடக்கு. பள்ளியை கட்டி காசு கொடுத்த வேண்டிய நிலைமை. இஸ்லாம் எங்கே? இந்த தாடி பிரச்சனை எவ்வளவு நாளாக நடக்குது ஸ்கூலில். A-level படிக்கக்குள்ள தாடி முளைச்சிடும், ஸ்கூலில் வந்து நிப்பாட்டுறதும் தாடி என்ன செய்கிறன்னு வலிக்கிற கொஞ்சம் பேர் படிப்பை விடுற, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வெளியில் நின்றுக்கிட்டு ப்ரைவேட்டாக A-level எழுதுற. நான் கேட்க நம்முடைய முஸ்லீம் ஸ்கூல் தானே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை கட்டுவோமே. இவன் யார் ஆள்? ஸ்டாஃப் நாம தானே, எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டோமே. பேரண்ட்ஸே ஒன்று சேர்ந்து விட்டு நான் உங்களுக்கு மட்டும் தாடி வாரேன். தாடி எல்லாருக்கும் தாண்டா வருது, வலிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு. அப்போ பிரின்சிபல் சாரு, அதில் உள்ள மாணவர்களில் பேரண்ட்ஸ், அந்த ஸ்கூல் டீம் இருக்கிற ஏரியா, அந்த ஸ்கூல் போர்டு எல்லாம் முஸ்லீம், இதில் மட்டும் யூதர். அப்போ யூத மத்திய மகாவித்தியாலயம் வந்து வைங்களேன் பேர், எனத்துக்கு இஸ்லாமிய மத்திய மகாவித்தியாலயம், முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயம், எனக்கு கிராத்தோதி தொடங்குறேன். நல்ல ஒரு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு தொடங்க. என்ன பிரச்சனை? உறிஞ்சி போட்டு வாரமா? லவ் பண்ணுறவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்கு, தூள் அடித்தவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, கோயிலை வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, அல்லாவை பயந்து தாடி வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இல்லாட்டி என்ன ஸ்கூல்? காசு கொடுத்து டீ குடிக்க வந்தீங்க, ஓவண்ணு 4 பேர் ஓவண்ணா இது பெரிய பிரச்சனையாக கிடக்கணும். அதை தூக்கி எறிவாங்க. காதுக நம்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியல. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற மாதிரி என்ன செய்யுது வருது.
விட்ட கந்தூரியெல்லாம் தொடங்குறான், மூடி வச்ச மௌலுதெல்லாம் ஓதுறான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. ஷிர்க் வருது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்குறதும் காணிக்க போகிறதும். மலக்குமார்களை பேரை கேட்டால் நாம சொல்கிறது அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மலக்குமார்கள். நபிமார்களை பேரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாங்க. மிகப்பெரிய மகான்கள் சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மிகப்பெரிய தாபீன்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. இமாம்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுதானே. அப்போ மலக்கில் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்களுக்கு தான் துவா கேட்குற. நம்மளோட துவாவை அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அல்லாஹ் என்ற புலைய பொருண்டு தான் கேட்குற. இதுதானே நம்ம இஸ்லாம். அப்போ என்ன கபூர் அடிய போயின்னு புள்ளட வருத்தத்தை லேசாக்குறேங்க. அத்தனை ஒரு வணக்கம், அதில் எப்படி நாம் இணையாக்குற? யா முஹைதீன் ஆண்டவர் என்று எப்படி கூப்பிட்றேன்? அவுலியாக்களை என்று எப்படி கூப்பிட்றேன்? அவங்களுக்காக நாம் தான் துவா செய்யணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நாம் துவா கேட்கணும் அவங்களோட பேரை கேட்டால். அப்போ ரிசப்ஷனில் ஒரு அழகான ஒரு பொம்பளையை தான் தூக்கி வைக்கிறேன். ரிசப்ஷனில் பொம்பளை பிள்ளையை தான் வைக்கிறேன். விளங்கிட்டேன். சரி, அவன் வைக்கான், நாம் பார்வையை தாழ்த்தி போகிறோம். நம்மளோட ஆக்கள் கம்பெனி திறந்தா, கடை திறந்தா, ஃபேக்டரி திறந்தா, அது என்னது பொம்பளையில் கொண்டாந்து வைக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணு தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான்றாங்க. யாருக்கு சொன்ன ரசூல்லா? யாருக்கு சொன்ன? நம்மளை எல்லாம் விட மௌலைமார், ஒரு கோடி மௌலைமாரை விட ஈமானிய பலம் உண்டு, உயிரோடு வாழக்குள்ளேயே சொர்க்கவாதி என்று பெயர் எடுத்து சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்னேன். சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்ன ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னார், வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். அப்போ உள்ள உம்மாத்துல் மூமின்களுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குவான். அவன் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் சுவைப்பான். வகுல்ன கவுலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேச வேண்டியதை மட்டும் பேச, அவ்வளோதான். நீங்கள் யார்? உனக்கு என்னத்துக்கு? எப்போ போகிற என்னத்துக்கு உனக்கு? அவர் இருக்காரா? இல்லை, கதை மணி. நீங்கள் யார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை. அப்போ இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வேணாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டாம். அப்போ என்ன செய்கிறேன்டா, ஆரம்பம் நமக்கு எனக்கு டாரு போகிறேன், இதில் நிறைய எழுது. நாங்கள்லாம் கடும் ஈமானிய பலத்தோடு இருக்கோம் என்று தான் தொடங்கும். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு நீங்கள் செல்கிற ஷாட்டெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த ஷைத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் வைக்கப்படாது. அந்த தந்திரம் எப்படின்னா நம்மளோட மூளையை செலவை செஞ்சு தான் அந்த தந்திரம் இருக்கும். ஸ்டாஃப் என்ற பேர் வரும், வேலை போட்டு கொடுத்துருக்கேன், ஸ்டாஃப் என்ற பேர் வரும், என்ற பிஏ என்று பேர் வரும், என்ற டிரைவர் என்று வரும், என்ற அக்கௌண்டன்ட் என்று வரும். அப்போ முதல் இது அனுமதியா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறது அனுமதியா? எப்படி நாம் அதை செய்கிறது? இப்போ இந்த வாகனத்தை நீ எடுத்தால் உனக்கு ஒரு மாதத்துக்கு நீ ஒரு 2 மில்லியனுக்கு நீ சேல் பண்ணினேன்டா சொலையா உனக்கு லாபம் மட்டும் 2 லட்சம் ரூபா சும்மா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ டீசல் டிரைவர் சம்பளம் அப்படி இப்படி போட்டேன்டாலும் சும்மா அழகாக ஒரு 50,000 ரூபா காசு அப்படியே ஃபினான்ஸு கட்டினேன்டா. ஆனால் 2 வருஷத்தில் வாகனம் உனக்கு அப்படியே அழகாக காட்டுவான். இடையில வெள்ளம் பாற, கேவி போகிற, அறுத்தாள் போகிற, தேர்தல் வார, கடையை இழுத்து பூட்டுற, இதெல்லாம் பேங்க் பார்த்துக்கு நிற்குமா காசு கேட்காம? எல்லாம் நடக்கும், முடிஞ்சு போச்சு. கணக்கு சரியாக தாங்கிக்கும். திடீர்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும், அதில் ஒரு 3 லட்சம் ரூபா லாபம் வரும். தர்மத்தை வளர்ப்பேங்கிறான், வட்டியை அழிப்பேங்கிறான். வட்டி பார்த்தா ஒண்ட கணக்கு என்ன சொல்லும்? மாதம் 2 லட்சம் ரூபா சும்மா வருதும்பா. அங்கே பொண்டாட்டி வகுத்து வலியம்பா 10 லட்சம் போகும். ஒரு பிள்ளைக்கு லேசாக கண் கடுக்கும் 5 லட்சம் ரூபா போகும். கண் கடுத்ததுக்கு போகும்.
அவங்க கடந்த ஹாஸ்பிட்டல் அப்படி தானே கடந்த ரிப்போர்ட் எல்லாம் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுங்க எம்ஆர்ஐ ஒன்று எடுக்கணும் டக்குன்னு அந்த பிளட் டெஸ்டிங் முள்ளந்தண்டில் தண்ணி ஒன்று எடுக்கணும் இவ்வளோத்தையும் செஞ்சுக்கு வாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து போட்டு பில்லு வரும் ஒரு 7,53,500 பில் வரும். கடைசியாக ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்து போட்டு ஒன்றுமில்லை பிரச்சனை. காதல் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ரெண்டுக்கு நடுவில் கிறிஸ்டியன் உண்டு வச்சுக்கிட்டேன். அது ஒன்றுமில்லையா, அது கிறிஸ்டியன் லவ். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தால் அது இந்த காதல் தான். இணை வைக்கிறது பெரும்பாவம். அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்கிறதுலேயே ஆகப்பெரிய நோவினை லவ் பண்ணுறது தான். அவன் எப்படி வளர்த்தவன் அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குமராக்கி இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமென்று ரெடி ஆகல. ஒரு கலிசரையை கண்டு ஒரு குடிகாரன் ஒரு தூள்காரனை நல்லவன் என்றாலும் அவன் நல்லவனா, லவ் பண்ணால் அவன் நல்லவன் இல்லை. ஒரு வானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு சொல்கிற நாங்கள் லவ் ஒன்று பண்ணுறோம் மாஷா அல்லாஹ் ஒரு சாலியான பொடியன் காலில் கிடக்கிறதால அடிக்கணும். சாலியான பொடியன் லவ் பண்ண மாட்டானே. அவர் சொல்கிற நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம் மாஷா அல்லாஹ் ஃபுல் கை சட்டை ஃபேஸ் கவர் தகச்சத்து விட மாட்டான். எனத்துக்கு தோலை தகச்சத்து ஒன்றும் தேவையில்லை. ஒன்றை லவ் பண்ணால் எல்லாம் சைவரால் பெருக்கியாச்சு முடிச்சு. என்ன அவள்கிட்ட என்ன ஈமான் இருக்கு அவளுக்கிட்ட? இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க தெரியாதா? நீயா போய் செலக்ட் பண்ணணுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா அது திருமணம் இல்லை, விபச்சாரம். 14 வயசுக்குள்ள லவ் பண்ணுது. 14 வயசு லவ் பண்ணுறாள். ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்ட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரம். அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பேர் தூளை காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள். கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்று கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்னை கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விடுறேன். அவர் அங்கே தீர்க்கதரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள் போதை பாவிக்கிறவன்கள் அந்த கவுபத்துல்லாவை கட்டி பிடிச்சிக்கு சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா அந்த போதைக்கு பிறகு தானே அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸனே இது வந்துருக்கு. பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறேன் தூளுக்காக. பொண்டாட்டிக்கு வேலை பேசினவனும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. அம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில். அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. அவனும் அந்த போதைக்கு பிறகுதான், அவன் உசுரும் அதுக்கு பிறகுதான் பெரும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருண்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறேன்னு தான் வேண்டுறது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது ஃபோன்லாம் இல்லையா? பொண்டாட்டிய தோட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட. இந்த சொறி பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி. நேரமும் அதில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சித்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டுக்கிறவங்க கமெண்ட் அடிக்கணும். ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? இந்த எப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற எப்புகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் இருக்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும்.
ஓமண்ட மறுவா அதுதான் த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும் ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் முடமன்ட்டு. ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த கூகுள் ஒத்து கேட்குது. இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், பைக்கில் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும், சும்மா 2-3 தரம் கதைங்கள் கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே. கார் இறக்கி வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள். நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்களேன். உங்களோட யூடியூப்பில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்களேன். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைங்கிட்டா? அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர். செக்ஸுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேர்றாரா, ஆம்பளையை தேர்றாளா, என்னத்தை தேர்றாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா. இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் பழுதாகுது நம்முடைய சட்டை. இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது. 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூர் போடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடியை நிமிதிக்கான். டெக்னாலஜி அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டேன், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனும் அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப் காலத்தெல்லாம் போவான். நான் 3 நாள் ரூமுக்கு அனுப்பிப்பேன். அது யூரோப் ஒன்றும் செய்யணும். அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் இங்கே வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருது. என்னடா ஃபோனில் பிள்ளையோட லவ்வர் என்ன இருக்கும் என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணுமாக்கா. நம்ம பயப்படுறோம். நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும், பயான்களுக்கு கொண்டு வரணும், பயானை சொல்லணும், இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டைக்காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல 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 மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லருக்கு என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டைக்காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டாமல் இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறான், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை அந்த போடுது, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டுமே. அது பேஷன். தொட தெரிஞ்சா பேஷன் இல்லையா உங்களுக்கு? ட்ரானி சொட்ஸோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதான்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான். கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும். ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும். யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும். கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புல கண்டைக்கால கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை. நாம் நம்மளோட மார்க்கத்தில் கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும் புது புது பேர்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்களே, போதையும் சூதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானுடைய கெட்ட காரியங்களிலிருந்தும் உள்ளது. அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா போதை அப்படியே நிப்பாட்டுறான். அதிகமாக பாவித்தால் போதை தருமோ, அதை கொஞ்சமாக பாவிக்கிறதும் ஹராம். வீடியிலிருந்து ஹராம் தான்.
அதில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிற எத்தனால், இப்படி ஒவ்வொன்றும் வந்து கிறிஸ்டல் மெத்தண்டு எல்லாமே போதை தரக்கூடியதான், வேறு பேர்கள் தான். போதை தருதுண்டா ஹராம் தான், அதை பாதிக்கக்கூடாது. அது நாங்கள் போயில வைக்க மாட்டோம், போயிலையும் அதான் ஹராம் தானே, போதை தருது. அதை சிம்பிளாக பாவிக்கிறதுக்கு தெருவில் விற்கிற அளவுக்கு அது இன்றைக்கு வந்துட்டு, அதுக்கு அடிமை ஆனால் அவர் ஆட்டம் க்ளோஸ். போதைக்கு அடிமையானால் அவன் மனித பேரில் இருக்கக்கூடிய ஒரு பதறு தான், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்மை இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த இடத்தில் உள்ள பெண்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் வரும், ஆண்மை இல்லாமல் போகும். சிலாக்கள் வந்து நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு, என்கிட்ட எத்தனை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரியுமா? நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு. ஒரு பொம்பளை வந்தால் அவள் வெளிநாட்டில் படித்து போட்டு வந்தவ ஐசிக்கு பழகிட்டான், இங்கே வந்து கிடைக்கல குழம்பிட்டான். என்கிட்ட வந்துச்சுன்னா ஈசா நபியோட வைஃப் அம்மன், ஈசா நபி கல்யாணம் பண்ண விஷயமே எனக்கு இப்போ தெரியுமாண்டேன்னா ஈசா நபியோட வைஃபாம். இப்படியெல்லாம் கிரவுண்டியஸ் டெலிஷன் வரும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இலங்கையில் மரணிக்கக்கூடிய திடீர் மரணங்களில் 95% மரணங்கள் போதை வஸ்து பாவனையால். இப்போ கூட்டிகிட்டு இருக்கு போதை வஸ்து பாவனையால், அகால மரணம், சும்மா திடீரென்று அப்படியே போகிறது இதால் வருது. அப்போ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 150 பேர் சாதாரணமாக போதை வஸ்து பாவனையால் மரணிக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விவரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? புதுசாக என்னமெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, ஒரு பேப்பரை நாக்கில் வைக்காங்க, கதை முடியுது. ஒரு பேப்பர் துண்டு தான், அதை பிடிச்சிட்டாங்க. தூள் அது இதெல்லாம் இல்லை, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நாக்கில் வைக்கும், முத்திரையை வச்ச மாதிரி வைக்கும். ஆல் அவுட், ஆள் வேறு கதை காய்ச்சிக்கு நிற்கி. கோதுமையால் செய்த ஒரு குடிபானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதை கிடைச்சா அந்த கூழையும் தாங்கலாம், வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம், குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அலால் தானே, கோதுமையால் செஞ்சது தானே. ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதா வாப்பான்னு கேட்டாங்க. ஓ பண்ணாங்க, ஹராம் விட்டுருங்கண்ணா, அவ்வளோதான் கதை முடியும். இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் என்ற பேரில், பார்ட்டி என்ற பேரில் கலாச்சாரம், ஆண் பெண் கலப்பு, பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு, என்னத்தை ரசூல்லா தடுத்தாங்களோ அதுதான் ஃபேஷனாக தெரியுது. உச்சியில் கொண்டை கட்டுறது, அந்த ஒட்டகத்தின் திமில்களை போல் பெண்கள் முடியை கட்டிக்கேறுவாங்க, உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூல்லா. அது என்னன்னு தெரியாது அந்த பொண்ணுகளுக்கு. அந்த கொண்டையை கொஞ்சம் ஒசத்தி கட்டினா தானே அவளுகளுக்கு அன்றைக்கு சோறு வராங்க. இதை நபி தடுத்தவளா? ஒட்டக திமில போல் ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூல்லா தடுத்த, அது என்னன்னு தெரியாது. தடுத்தத்தான் நான் செய்வேன். அப்போ என்ன இது? உடுப்புகள் தச்சு போட்டதா, போட்டு தைச்சதா, எப்படியும் வழங்குது இல்லை. நான் எப்படி இதுக்குள்ளே பூந்தேன்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு, இந்த உடுப்புக்குள்ளே எப்படிம்மா பூந்த, இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த? அபாய் போட்டுக்கு போகிறாள், சாரி உடுத்தவள்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது. அபாயை போட்டு இவன் புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவையில்லை, ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான். ஏன்டா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குற ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க, மாப்பிள்ளை மாறு, நானா மாறு, அடக்கணும். உடுப்பு உடம்பை மறைக்கிறதுக்கு போகிறது. கல்யாணம் முடித்தா நமக்கு தான் மனைவி, கூட்டாளிக்கு இல்லை. பைக்கில் பின்னுக்கு வச்சு கூட்டாளியோட காய்ச்சிக்கு போகிறதுக்கு இல்லை. அது நாம் காய்ச்சி தைக்கிறது, எல்லோரும் சேர்ந்து பாட்டு. அப்போ இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும். அஜ்னபி மஹ்ரம் உறவுகளை பேணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஒலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். 3 பேர். ஒன்று முதுமினுல் ஹம்ர், போதை தொடர்ந்து பாவிப்பவர், போதை வஸ்து. 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், காதலர்கள், லவ் பண்ணுறார்கள். பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க, ஆகப்பெரிய நோவினை தான். 3வது அத்யூஸ். அத்யூஸ் என்ற ரோஷம் இல்லாதவர்கள். ரோஷம் இல்லாண்டா பொண்டாட்டி, தாத்தா, தங்கச்சி, மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிக்டாக் செய்வாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவர்
ஆறு நம்முடைய ஸ்டாஃப். ஓகே, கொஞ்சம் பேர் இதைத்தான் அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள். இது என்ன? இது ஹியூமன் ரைட்ஸா? இது பெண்ணுரிமை மீறல். அட்டக்குறீங்களா? உள்ளுக்கு வைக்கிறீங்களா? ஸ்கூலில் ஸ்டாஃபோட பேசப்படாதா? வகுப்பு நண்பரோட பேசப்படாதா? பேசப்படாதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் மரியாதை. இது திறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுதில்லை, விளங்க மாட்டேங்க. இப்போ அபாயை போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்னபி மஹரம் உறவு பேணிட்டு இருந்தால் வெளியில் இருக்கிறாக்கள் இது என்ன சித்திரவாதம். அவளுக்கிட்ட கேள் எவ்வளோ சுதந்திரம் இருக்காளன்ட்டு. அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறல்ல, அவளுக்கு பின்னால் ஒருத்தருன்றா நம்பர் தரையாண்டு கேட்குறல்ல. கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலைமை. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்கிட்டான். கிளடிலிருந்து சிறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது. உம்மாட வயசில் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்தான் அப்படி பார்க்கான். கண்ணால் எல்லாம் செஞ்சிடுவாம்பள. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பேரில் அது எப்படி அடக்குமுறையில் அவள் அழகாக காக்காவோட பேசலாம், தம்பியோட பேசலாம், சாச்சாவோட பேசலாம், மாப்பிள்ளையோட பேசலாம், மகனோட பேசலாம். அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா. இவனோட பேசுகிறது ஆபத்து. அவன் கண்ணால் கற்பழிப்பான், அவன் துணுக்கு வச்சு பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான். சும்மா ஃபோன் பேச விட்டா அவன் முதல் செய்த வேலை உங்களோட மாப்பிள்ளை எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவான். அன்றைக்கு பொண்ணு புருஷனோ சாதியாக பார்ப்பாள். சரி, எனக்கு என்ன உண்மையாக சொல்கிறேன், உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு சிஸ், அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாதாள் சே என்று தான் ஸ்டார்ட் பண்ண. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவம் சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது. மனுஷனை படைத்த ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும் என்று. அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான். அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம். 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெத்த பிள்ளைய 10 வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது. தூக்கத்தில் நீ இல்லை, அதுவும் அதில் ஒண்ட கை அங்கே படும், அந்த கை இங்கே படும், ஒரு ஆளுக்கு கண்மொழி படும், சம்திங் ராங். 10 வயசானா படுக்கையை பிரி, 10 வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம் இஸ்லாம் சொல்லி இருக்க. இன்றைக்கு தனியாக ஆட்டோவில் அனுப்பி, இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி, தனியாக மௌலைட்ட ஓத விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஸ் போட்டுக்கு நிற்கணும். அப்போவே சொன்னல இஸ்லாம் 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லி. பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா? இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க. சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தது, நீ தான் அபியூஸ் பண்ண முதல். ஒன்றாறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன். இல்லை அவர் பெரிய தாடி மௌலவி. மௌலவி வானத்தால் விழுந்தா நபிக்கிட்ட பொம்புள்ளைகள் போய் 10 ரூபா கேட்டான். அது அல்லாட நபி, இது புள்ளட அபி, இது அதுக்கு செட் ஆகாது. நபி வேறு மௌலவி என்றாலும் என்ன தனியை நீங்கள் கோல் பண்ணிட்டு கேட்குறோம். இந்த பொம்பளைகளுக்கு அயலுடைய சட்டத்தை கேட்க, குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா? அசுரத்து கோல் பண்ணி அசுரத் ஒரு மார்க்க பத்துவா கேட்கணும், மகத்துவமான ஒரு கேள்வி. குளிப்பு சட்டம் கேட்காங்க. அவனோட மாப்பிள்ளைகிட்ட சொன்னால் அவர் பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்கு அந்த செல்ல மாட்டாரா? வெக்கம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷைத்தான் எல்லாருலையும் விளையாடுவேன். எத்தனை மௌலை மாதிரி உள்ளுக்கு இருக்காங்க. ஏமாத்துரு என்ன மனுஷன்தான் யாராக இருந்தாலும் சரி. ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று சஹாபாக்களுக்கு தான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஆறு, நான் ஆறு, நீங்கள் ஆறு. வயசு போனா என்ன? 70 வயசுண்டா என்ன, 75 வயசுண்டா? ஆம்பளை உங்களோட பிள்ளை உங்களோட இருக்கணும், உங்களோட கண்ணுக்கு இருக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு தனியாக அனுப்புறது, நம்பி கொடுக்கறது, பிள்ளைய பார்த்துக்கிறிக்க சொல்கிறது, அவர் தோலை வச்சுக்க விளையாடுறது, அவர் ஆளார். ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க. இது நாகரிக உலகம், மேற்கத்தையம், இது ஃபேஷன், இந்த பேரச்சிக்கெல்லாம் இடம் வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்து இறங்குற இடம். நீங்கள் எங்கெல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க.
சரிதான் இஸ்லாம் சொன்னது. கடைசியில் வந்து வேலை இல்லையே, முழுசா நலஞ்சதுக்கு பிறகு மொக்காடு போட்டு வேலை இல்லையே, நேரத்தோடையே மொக்காடு போடும். அப்போ சரியாக இருக்கும்.